ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த பாய்ஸ் கேமிங் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GTA San Andreas டெஃபினட்டிவ் எடிஷன் பிசி எடிஷன் தான் விளாட போகிறோம். ப்ரோ என்ன ப்ரோ GTA San Andreasன்னா டாமி வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னீங்கன்னா, எனக்கு தான் அதான் மக்களே புரியல. மெண்டல்தனமாக San Andreasன்னு போட்டு டாமியை நிற்க வச்சுருக்காங்க. எங்களுக்கு San Andreasக்கும் வைசிட்டிக்கு வித்தியாசம் தெரியுமானே தெரில. ஆமாம், என்ன ப்ரோ இது வித்தியாசமாக இருக்குது, இது நார்மல் கேம் மாதிரி இல்லைன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து க்ளவுட் கேமிங் மக்களே. நம்ம ஃபோனில் நம்ம GTA San Andreas விளாட போகிறோம். அதுவாது இந்த இதை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டினா, மீதி க்ளவுட் கேமிங்லாம் க்யூ இருக்கும். 1000 500 அப்படின்னு நிற்பாங்க, 1 மணி நேரம் வெயிட் பண்ணணும். இதில் அந்த மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட் 10-20 பேர் தான் இருப்பாங்க க்யூவில். நீங்கள் ஈஸியாக 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளேயே கேமுக்குள்ளே வந்துடலாம். அதனால தான் எனக்கு இந்த க்ளவுட் கேமிங் பிடிச்சது. அதே மாதிரி மீதி இதெல்லாம் டாஸ்க்குன்னு போட்டு வண்டே காய வைப்பாங்க. இதில் அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணி 3 தடவை ஆட்ஸ் பார்க்குறது மூலயமாவே உங்களுக்கு டெய்லி 45 மினிட்ஸ் கேம் பிளே கிடச்சிரும். ஆனால் நீங்கள் இதில் GTA 5 அந்த மாதிரி RDR 2 அந்த மாதிரி பெரிய டைட்டில்ஸ் ஆட முடியாது. இந்த மாதிரி சும்மா GTA San Andreas டெஃபினட்டிவ் எடிஷன், ஸ்லீப்பிங் டாக்ஸ் டெஃபினட்டிவ் எடிஷன், WWE 2K23, அப்புறம் லிட்டில் நைட்மேர்ஸ் அப்புறம் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நீங்கள் விளாட்லாம். சரி ப்ரோ, ஏன் ப்ரோ GTA 5 விளாட முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, விளாட்லாம் மக்களே. ஆனால் அது சூப்பர் விஐபியில் மட்டும்தான் உங்களால் விளாட முடியும். சூப்பர் விஐபிக்கு நீங்கள் மணி கொடுத்து ப்ளே பண்ணுற மாதிரி வரும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் போட்டுக்கலாம். இது பெஸ்ட்டு தான் என்னைய பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி மீதி க்ளவுட் கேமிங்கை கம்பேர் பண்ணும்போது இதில் ப்ரைஸுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். சரி ப்ரோ, நீ San Andreas தான் நெட்ஃப்ளிக்ஸ் எடிஷன் இருக்குல்ல, நீங்கள் ஈஸியாக ஃபோனில் ஏற்றி விளாடலாம்லன்னு கேட்டிங்கன்னா, நான் வச்சுருக்கிறது வெறும் 2 GB RAM மக்களே. அதுலேயே ஆனால் இந்த San Andreas உண்மையிலே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுச்சு க்ளவுட் கேமிங்கில். இதே நான் நேரில் ஏற்றுனேன்னு வைங்களேன், 12 GB RAM இருந்தாலுமே வெறும் 15 FPS தான் கிடைக்குது. இப்போ ரிமைனிங் டைம் பார்த்திங்கன்னா 13 நிமிஷம் இருக்குது. நான் உங்களுக்கு எப்படி அது ரன் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டோம். ராக்ஸ்டார் கேம்ஸ் ப்ரெசன்ட் அப்படின்னு போட்டு வருது. GTA San Andreas டெஃபினட்டிவ் எடிஷன் வந்துருச்சு. பார்த்தீங்களா, இது பொய்யலாம் இல்லை கைஸ், உண்மையிலே இது ரியல். நான் உண்மையிலே காட்டுறேன் பாருங்க, எல்லாமே ரியல் தான். அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இது அப்போ நான் மிஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த மிஷன் அப்படியே உங்களுக்கு ரன் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இது இந்த மிஷன் என்ன ப்ரோ காரில் வந்திருக்க, சைக்கிளில் தானே ப்ரோ முடிப்போம் அப்படின்னீங்கன்னா, ஆமாம் மக்களே, நம்ம காரில் எப்படி முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ டுட்டோரியல் போட்டிருப்போம். அது மொபைல் எடிஷனில் போட்டிருப்போம். இதில் நம்ம இப்போ அப்படியே விளையாடி பார்ப்போம், நம்மளால் காரில் இந்த இதில் முடிக்க முடியுதான்னு. ஆனால் இதில் கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் கடுப்பாக தான் மக்களே இருக்கும். அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இல்லைன்னா உங்கள்கிட்ட ப்ளூடூத் கண்ட்ரோலர் இருந்துச்சுன்னா இன்னும் பெஸ்ட்டு. அது ப்ளூடூத் கண்ட்ரோலர்லாம் இருந்துச்சுன்னா சூப்பராக நீங்கள் ஆடலாம் எல்லா கேம்ஸுமே. பார்த்தீங்கன்னா தெரியும், விட்டுட்ருக்கேன் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஒரு மாதிரி ரொம்ப கடுப்பேற்று மக்களே. அது ஒன்று தான் அதில் பிரச்சனை. இந்த க்ளவுட் கேமிங்னு வந்துட்டாலே அந்த கண்ட்ரோல்ஸ் தான் ரொம்ப கடுப்பேற்றுமே தவிர மீதி எல்லாம் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நெட் கன்செப்ஷன் ஒய்ஃபை இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் கேம் குவாலிட்டி. நான் பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டாவில் தான் ஆடுறேன். அதிலே பாருங்கள், நாட் பேட், நல்லா தான் இருக்குது. நெட்டு குவாலிட்டி, கேம் குவாலிட்டியும் சரி, எல்லாமே நல்லா தான் வருது. FPSமே நல்லா FPS தான் கிடைக்கிது. இப்போ இதில் ஒரு 30 FPS to 40 FPS வருதுன்னா, நீங்கள் ப்ளே ஸ்டேஷன்லேயே அந்த ரேஞ்சு தான் வரும். இது பிசின்றதுனால நல்ல ஒரு பொட்டென்ஷியல் உங்களுக்கு புஷ் பண்ணும், பிசி எடிஷனுன்றதுனால. ஆனால் இந்த GTA San Andreas நீங்கள் iPhone 17 Pro Maxில் ஏற்றினா கூடவே உங்களுக்கு 30 FPS தான் லாக்கு. அதுக்கு மேலே 1 இன்ச்சு நகராது. இதில் பார்த்தீங்கன்னா 60 FPS வரும். ஈஸியாக அசால்ட்டாக 60 வருங்க. இன்னும் 10 நிமிஷத்தில் கேம் டைமிங் முடிய போகுது. அதுதான் ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி மேலே காட்டுது. நீங்கள் 45 நிமிஷத்தில் 35 நிமிஷம் ஆல்ரெடி விளாண்டாச்சு, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங் ரொம்ப கோணல் இருக்குது. பழகுனா ஈஸி, இல்லைன்னா இவருங்க அதுக்குள்ளே வண்டி பற்றிக்கிச்சு. இப்போ தான் புது வண்டி எடுத்தது. ஐயோ, ஹெல்த் நாங்கள் அப்படி ஆயிடுச்சு. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா தெரியும். உண்மையிலே இது நான் எந்த ஒரு பொய்யும் கிடையாது, நான் தான் விளாட்றேன். உண்மையிலே நான் லைவ் ப்ரூஃப் எங்கேயுமே கட் கூட பண்ணலை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காமிச்சிட்ருக்கேன், நான் தான் விளாண்டுட்ருக்கேன். இந்த கேமு உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். San Andreas டெஃபினட்டிவ் எடிஷன்லாம் ஆடணுன்னு எனக்கு ஆசை. ஆனால் PS5 வாங்குற அளவுக்கும் PC வாங்குற அளவுக்கும் காசு இல்லை. சரி, மொபைல்லே நெட்ஃப்ளிக்ஸ் ஆடலான்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி மொபைல் நம்மகிட்ட இல்லை. அதே மாதிரி காசு வேறு கரெக்டாக சொல்கிறாங்க அதுக்கு. சரின்ட்டு சொல்லிட்டு ஸ்டார் பார்க்ஸ்னு எமுலேட்டர் இருக்குன்னு என் ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் சொன்னேன் என்கிட்ட. எமுலேட்டர்னா க்ளவுட் கேமிங் எமுலேட்டர்னே வருது. அந்த ஸ்டார் பார்க்ஸ்னு ஒன்று சொன்னேன். சரி ஏற்றி நான் ஸ்லீப்பிங் டாக்ஸ் 1 மணி நேரம் பக்கம் விளாண்டேன். அப்புறம் சும்மா அந்த ஹிட்மேன்ஸ் அந்த மாதிரிலாம் விளாண்டுட்டு இருந்தேன் அந்த கேமு. சரின்னு GTA San Andreas இருந்துச்சு.
ஓப்பன் பண்ணேன் கைஸ். ஓப்பன் பண்ணப்போ ஃபஸ்ட்டு நான் நார்மல் எடிஷன் தான் நினச்சேன். வெளியே அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. உள்ளே ஓப்பன் ஆனால் டெஃபினட்டிவ் எடிஷன். எனக்கா என் கனவு நினைவேற மாதிரி டெஃபினட்டிவ் எடிஷன் வந்துருச்சு. நான் GTA Vice City 3 டெஃபினட்டிவ் எடிஷன் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன் ஃபோனில் ஏற்றி. அது வந்து ஒரு நல்ல ஃபோன் 12 GB RAM இருந்துச்சு, அதில் விளாண்டேன். ஆனால் இத்தனைக்குமே அந்த 2 கேமே எனக்கு வெறும் 15 FPS தான் வந்துச்சு. GTA San Andreas வந்து குறைஞ்சது 7.5 GB வரும் டெஃபினட்டிவ் எடிஷன் நான் சொல்கிறது. அதை வந்து கன்ஃபார்மாக வந்து அந்த ஃபோனில் வந்து ரன் பண்ண முடியாது. ரன் பண்ணாலுமே ஒரு 15 FPS தான் வரும், விளாண்ட ஃபீல் இருக்காது அதில். அதே மாதிரி ஸ்டோரி கம்ப்ளீட் பண்ணுறதுன்றது வாய்ப்பு இதில் வாய்ப்பு இல்லை. ஏன்னா மொபைல் எடிஷனில் வேணால் பண்ணிடலாம், இதில் பண்ணலாம். ஆனால் அதே மாதிரி டெய்லி ஒரு நாளைக்கு டைம் லிமிட் வெறும் 45 மினிட்ஸ் தான். ஆனால் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சும்மா அப்போ போர் அடிக்கிறப்ப இந்த மாதிரி திறந்து போட்டு இந்த மாதிரி பாலாஸ் வேணால் போட்டு பிறந்துக்கிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் தவிர இதில் நீங்கள் ஸ்டோரி கம்ப்ளீட் பண்ணலாம். ஆனால் அது வந்து ரொம்ப கஷ்டம். அதான் நான் சொல்லுவேன், பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஈஸியாக. பார்த்தீங்கன்னா இன்னும் 8 நிமிஷத்தில் டைம் முடிய போகுது. செக் பாயிண்ட்லேருந்து கண்டினியூ பண்ணுவான்னு கேட்குறாங்க. சரி, ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இமுலேட்டரில் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணதுக்காக உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இமுலேட்டர் நீங்களும் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையே சூப்பரான இமுலேட்டர். உங்களுக்கும் இந்த மாதிரி GTA San Andreas Vice Cityலாம் இந்த மாதிரி டெஃபினட்டிவ் எடிஷன் ஆடணும்னு உங்களுக்கும் ரொம்ப நாள் ஆசைனா நீங்கள் இதில் கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே மக்களே, போயிட்டு வரேன். டாட்டா, பை பை, see you.